ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 84ஆம் அத்தியாயம். உத்தர ஈஸ்வரலிங்கம் உத்தரேஸ்வரலிங்கம் நிறைவு பகுதி. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கு துர்துரேஸ்வர மகாத்மியம் என்று பெயரிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது வடக்கு பகுதியில் நிறுவப்பட்டிருப்பதால் இதற்கு உத்தரேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது. கதை எளிமையானது. அயோத்தியின் அரசன் பரீட்சித்து வேட்டையாடும் போது வழி தவறிவிட்டான். அவன் ஒரு குளத்தருகே ஒரு அழகான பெண்ணை கண்டான். அந்த பெண்ணுக்கு தண்ணீர் காட்டக்கூடாது என்ற நிபந்தனையின் பெயரில் அவள் அவனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள். ஒரு முறை அவன் அவளுக்கு தவளைகள் நிறைந்த ஒரு அழகான குளத்தை காட்டினான். நிபந்தனை மீறப்பட்டதால் அவள் குளத்தில் குதித்து மறைந்து விட்டாள். அரசன் அனைத்து தவளைகளையும் கொல்லும்படி உத்தரவிட்டான். அதனால் தவளைகளின் அரசன் அவனை கொல்வதை நிறுத்தும்படி வேண்டினான். அரசனை திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அவனது மகளாவாள். அவள் நாகலோகத்திற்கு சென்றிருந்தாள். நினைத்தவுடன் அவள் வருவாள். அவள் வரவழைக்கப்பட்டு அரசனுடன் அழைக்கப்பட்டாள். தவளைகளின் அரசன் தான் முன்பு ஆயுஸ் என்ற பெயருடைய ஒரு அரசனாக இருந்ததாகவும் காலவ முனிவரால் தவளையாகும்படி சபிக்கப்பட்டதாகவும் கூறினான். காலவ முனிவர் மகா காலவனத்தின் வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு லிங்கத்தை காணும்படியும் ஒரு சூரியகுல அரசனுக்கு தன் மகளை அளித்த பிறகு சாபத்திலிருந்து விடுபடுவான் என்றும் கூறினார். அவன் அந்த லிங்கத்தை காண சென்று சுவர்க்கம் அடைந்தான். தேவர்கள் அதற்கு உத்தரேஸ்வரர் என்று பெயரிட முடிவு செய்தனர். எனவே அது அவ்வாறு அழைக்கப்படுகிறது. உரைநடை வாக்கியங்களின் துண்டுகளும் செய்யுள்களும் மூல எழுத்தாளர் செய்யுள்களை இயற்றுவதற்கு முன்பு ஒரு முரட்டு வரைவை விட்டு சென்றார் என்பதனை காட்டுகின்றன. இறுதி தொகுப்பாளர் அந்த வரைவை பிரதியெடுத்து நடைமுறையில் ஒரு உரைநடை அத்தியாயமாக வழங்கியுள்ளார். தேவி பார்வதியே, பாவங்கள் அனைத்தையும் அழித்து பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய்களை நீக்கும் உத்தரேஸ்வரரின் பெருமையினை கேட்பாயாக. அயோத்தியில் பரீட்சித்து என்ற அரசன் இருந்தான். அவன் மிகுந்த புத்திசாலி மற்றும் மிகவும் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்தவன். அவன் வேட்டையாடச் சென்றான். அவன் ஒரு மானை பின்தொடர்ந்தான். அந்த மான் வெகு தூரம் ஓடிவிட்டது. அந்த நீண்ட சோர்வான பாதையில் அவன் களைத்து போய் பசி மற்றும் தாகத்தால் வாடினான். காட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவன் ஒரு நீல நிற காட்டை கண்டு அதற்குள் நுழைந்தான். அந்த காட்டு பகுதியின் தென்புறத்தில் அவன் ஒரு ஏரியை கண்டான். தன் குதிரையுடன் அதில் இறங்கினான். குதிரையின் முன் தாமரை தண்டுகளை பரப்பிவிட்டு அவன் ஏரியில் இறங்கி ஓய்வெடுக்க படுத்தான். அவன் அங்கே படுத்திருந்த போது யாரோ பாடும் சத்தம் கேட்டது. அந்த பாடல்களை கேட்டதும் அவன் சிந்திக்க தொடங்கினான். இங்கே மனிதர்களின் குடியிருப்போ அல்லது நடமாட்டமோ தெரியவில்லையே. இது யாருடைய குரலாக இருக்கும்? அவன் சுற்றிலும் பார்த்தான். அப்போது பேரழகு வாய்ந்த ஒரு பெண் மலர்களை பறித்து கொண்டிருப்பதை கண்டான். மன்னன் அவளை அணுகி, நீ மிகுந்த அழகுடையவளாக இருக்கிறாய். காண்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய். மலர்களை பறித்து கொண்டிருக்கிறாய். நீ யாருக்கு சொந்தமானவள் என்று கேட்டான். மன்னன் மேலும், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அந்த பெண், சில குறிப்பிட்ட நிபந்தனைகளின் பேரிலேயே என்னால் உன்னை அடைய முடியும், வேறு விதமாக அல்ல என்றாள். மன்னன் அவளிடம், உன் நிபந்தனைகள் என்ன என்று கேட்டான். அந்த பெண், எனக்கு தண்ணீர் காட்டப்படக்கூடாது என்றாள். மன்னன், நிச்சயமாக அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவளுடன் நெருங்கிய உறவில் இருந்தான். அவர்கள் அங்கேயே தங்கி இருந்த போது அவனது படையும் அங்கே வந்து அவளுடன் அமர்ந்திருந்த மன்னனை சுற்றி நின்றது. உரிய மரியாதையுடன் கௌரவிக்கப்பட்ட மன்னன் அவளுடன் பல்லக்கில் ஏறி தன் சொந்த நகரத்திற்கு திரும்பினான். அவன் அவளுடன் இரகசியமாக மைய லீலைகளில் ஈடுபட்டான். வேறு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தவில்லை. அரண்மனையில் மன்னனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பெண்களிடம் தலைமை அமைச்சர், இங்கே என்ன நிகழ்கிறது என்று கேட்டார். அந்த பெண்கள், நாங்கள் ஏதோ அசாதாரணமான ஒன்றை காண்கிறோம். இங்கே தண்ணீர் என்பதே பயன்படுத்தப்படவில்லை என்றனர். அமைச்சர் அந்த இடத்தை நீர் இல்லாதவாறு செய்தார். இலையுதிர் காலத்தில் மரங்கள், பழங்களும் மலர்களும் நிறைந்த வெறும் கட்டைகளாக இருந்தன.
அதன் பிறகு அவர் மன்னனிடம், இந்த காட்டில் தண்ணீர் இல்லை, தாங்கள் இங்கே உலாவி மகிழலாம் என்றார். அவரது ஆலோசனையின் பேரில் மன்னன் அவளுடன் காட்டிற்குள் நுழைந்தான். தன் மனைவியுடன் சேர்ந்து அந்த அழகான காட்டில் அவன் உலாவி மகிழ்ந்தான். தன் மையல் நாயகியுடன் உள்ளே நுழைந்த மன்னன் படிகம் போன்ற தெளிந்த நீர் நிறைந்த ஒரு குளத்தை கண்டான். தவளைகள் நிறைந்த அந்த குளத்தை கண்டவன் அந்த அழகிய பெண்ணுடன் அதன் கரையில் நின்றான். அப்போது மன்னன் அந்த அழகிய பெண்ணிடம், குளத்தில் உள்ள நீர் மிகவும் அமைதியாக இருக்கிறது என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவள் குளத்து நீரில் மூழ்கிவிட்டாள். மீண்டும் மேலே வரவில்லை. மன்னன் அவளை தேடியும் அவளை காண இயலவில்லை. குளம் முழுவதும் தவளைகள் நிறைந்திருப்பதை கண்ட மன்னன் தன் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டான், எல்லா தவளைகளையும் அழைத்து விடுங்கள். யாராவது என்னிடம் ஏதேனும் உதவி கேட்டு வர விரும்பினால் அவர்கள் தவளைகளை பரிசாக வரட்டும். அதன்படி எல்லா இடங்களிலும் தவளைகளை அழிக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு பெரிய தவளை அங்கே வந்து அவன் கோபமாக இருப்பதனை கண்டு அவனிடம் இவ்வாறு கூறியது, அரசே, சாந்தமடையுங்கள். நிராதிபதியான தவளைகளை கொல்வது உங்களுக்கு தகுதியல்ல. இது தொடர்பாக ஒரு ஸ்லோகம் உள்ளது. அச்சுதனே, தவளைகளை கொல்லாதே, உன் கோபத்தை கட்டுப்படுத்து. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே பெரும் தர்மம் குறைந்து விடுகிறது. அந்த பெரிய தவளை இவ்வாறு கூறியதும் அரசன் தன் அன்புக்குரியவர்களை பிரிந்ததால் துயருற்றவனாக தன்னை ஒப்புக்கொண்டு எந்த காரணமும் இல்லாமல் ஒருவரால் அவன் கொல்லப்பட்டிருக்க முடியாது. இந்த கொடிய தவளைகள் தான் என் மனைவியை கொன்றுவிட்டன. எல்லா வகையிலும் இந்த தவளைகள் கொல்லப்பட வேண்டும். கற்றவரே, நீங்கள் என்னை தடுப்பது உங்களுக்கு தகுதியல்ல என்றான். அரசனின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் அவன் துயருற்று மனதளவில் வருந்தினான். அவன், அரசே, சாந்தமடையுங்கள். ஆயுஷ் என்ற பெயருடைய அரசன், நீங்கள் சந்தித்த அந்த பெண் என் மகள். அந்த பெண் நாகச்சூடன் என்ற நாகங்களின் அரசன் இருக்கும் நாகலோகத்திற்கு சென்று விட்டாள். அவளை எண்ணினால் அவள் திரும்பி வருவாள் என்றான். அரசன் அவனிடம், அவளை நினைத்து அழைத்து வந்து என்னிடம் கொடுங்கள் என்றான். அதன் பிறகு அவன் அவளை எண்ணி அரசனிடம் கொடுத்துவிட்டு, தவத்தால் மெலிந்த உடலை உடைய மகா முனிவரான காலவ முனிவரை நான் பரிகாசம் செய்தேன். ஆனால் அவர் மிகுந்த பொறுமையுடன் இருந்தார். ஒரு சிறிய தவளையின் சேட்டைகளால் அவர் கோபமூட்டப்பட்டார். எனவே நான் சபிக்கப்பட்டேன். நீ என்னை அவமதித்து ஒரு சிறிய தவளையின் சேட்டைகளால் என்னை பரிகாசம் செய்தாய். அதனால் நீ ஒரு தவளையாக பிறப்பாய். சாந்தப்படுத்தப்பட்ட பிறகு அந்த பிராமணர் கூறினார், என் சாபம் வீணாகவோ பொய்யாகவோ ஆகாது. எனவே உன் அடுத்த பிறவியில் நீ ஒரு தவளைகளின் அரசனாகவே பிறப்பாய். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த எல்லா நற்குணங்களும் கொண்ட ஒரு அரசனுக்கு உன் மகளை கொடுத்த பிறகு நீ மகா காலவனம் செல்வாய். அந்த புண்ணிய தலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள லிங்கத்தை வழிபட்ட பின்னர் நீ முக்தி அடைவாய். உன் மகள் பாதாள லோகத்திற்கு செல்வாள். ஆனால் நினைக்கப்பட்டால் அவள் திரும்பி வருவாள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் என் சொந்த கடமைகளை செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த தவளை மகா காலவனம் சென்றது. அது வடக்கு பகுதியில் உள்ள லிங்கத்தை வழிபட்டது. தரிசித்ததன் விளைவாக அவன் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டதும் சித்தர்களாலும் கந்தர்வர்களாலும் சூழப்பட்டதுமான ஒரு ஆகாய தேரில் ஏறினான். பிறகு அவன் சக்கரலோகம் சென்றான். அதன் பெருமையை கண்ட தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இந்த வார்த்தைகளை கூறினார். அந்த லிங்கம் எவ்வளவு மகத்தானது! அந்த லிங்கத்தின் தெய்வீக சக்தி எவ்வளவு பெரியது! சாபம் பெற்ற துர்துரன் உண்மையில் வாசவ லோகம், தேவேந்திரனின் லோகம் வந்துவிட்டான். துர்தரனாக மாறியிருந்த ஆயுஷ் மன்னன் முக்தி அடைந்து விட்டான். தேவர்களின் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவி பார்வதி, அந்த தேவர்கள் அனைவரும் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் அவர்கள் அந்த தெய்வத்திற்கு ஒரு பெயரை சூட்டினார்கள். துர்தர மன்னன் அந்த லிங்கத்தை தரிசித்ததால் தவளை பிறவியிலிருந்து விடுபட்டான். எனவே அந்த தெய்வம் உத்தரேஸ்வர தேவன் என்று நன்கு அறியப்படும். அவர் பாவம் மற்றும் சாபத்தை அளிப்பவராக இருப்பார். இவ்வாறு கூறிவிட்டு தேவர்கள் அனைவரும் உத்தரேஸ்வரரை வழிபட்டனர். தேவியே, அந்த புண்ணிய தலத்தை பாதுகாப்பதற்காக என்னால் நியமிக்கப்பட்ட கணம்
உலக இன்பங்களையும் முக்தியையும் அருள்பவன். அவன் பெரும் பாவங்களை அழிப்பவன். துர்தரனும் வெல்ல முடியாதவனாக இருந்தான். அவனும் தெய்வத்தன்மையை அடைந்தான். வடக்கு திசைக்கு சென்று ஒரு பக்தன் உத்தரேஸ்வரரை தரிசித்தால் அவன் எல்லா செல்வங்களையும் பெற்று உயர் உலகங்களுக்கு செல்வான். அவன் 7 பிறவிகளிலும் அழகியவனாகவும் எப்போதும் தன்னடக்கம் உள்ளவனாகவும் நல்ல குணங்களும் புத்திரர்களும் உடையவனாகவும் நோய்களற்றவனாகவும் நற்பண்புகள் கொண்டவனாகவும் இருப்பான். உத்தரேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் குபேரன், சக்கரன், யமன் மற்றும் வருணன் ஆகியோரின் செல்வங்களையும் அதற்கு மேலுள்ளவற்றையும் ஒருவன் பெறுவான். பெரும் புகழ்பெற்ற தேவியே, கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் உத்தரேஸ்வரர் என்ற தெய்வத்தை தரிசிப்பவர்கள் கலியுகத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் ஆகிறார்கள். தானங்கள், தவங்கள் மற்றும் பெரும் பண பரிசுகளுடன் செய்யப்படும் யாகங்களால் என்ன பயன்? வெறும் தரிசனத்தினாலேயே ஒருவன் ராஜ்யம், சொர்க்கம் மற்றும் முக்தியை உரிய வரிசையில் பெறுகிறான். உத்தரேஸ்வரர் என்ற லிங்கத்தை வழிபடுவதன் மூலம், தெய்வத்தை தரிசிப்பதன் மூலம் பிறந்தது முதல் செய்த மிக சிறிய அல்லது மிக பெரிய பாவம் அனைத்தையும் முழுமையாக அளிக்கிறது. இவ்வாறு நீங்கள் கேட்ட மகா காலவனத்தில் உள்ள 84 தெய்வங்களை குறித்தும் உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தேவியே, இந்த தலங்களை வலமாகவோ அல்லது இடமாகவோ மிகுந்த பக்தியுடன் வலம் வரும் மனிதர்கள் உன்னதமான பதவியை அடைவார்கள். அங்குள்ள லிங்கத்தை பக்தியுடன் வழிபடும் ஒருவன் தனது தாய் மற்றும் தந்தை வழி குடும்பத்தை சேர்ந்த 100 பேரை முக்தி பெறச் செய்கிறான். இவ்வாறு தேவியே, 84 லிங்கங்களின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. 84ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்து சதுரசீதி லிங்க மாஹாத்மியம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.